அவரை மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன் நான் பார்த்ததே இல்லை. அதாவது நீங்கள் இப்போ எல்லா டேரக்டர்ஸும் இப்போ நெல்சன் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா சாரை பற்றி, அது எல்லாமே அப்படியே உண்மை. இது ஃபென்டாபிளஸ் ஹியூமன் பீங், ஃபென்டாபிளஸ் பர்சன். நம்ம கூட அதாவது எப்படி சொல்கிறதுனா நமக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. அவர் போகும்போது அப்படி திடீர்னு எழுந்து நின்றுறாரு. என்னன்னு கேட்டால் அது வந்துட்டு டைரக்டர் கொடுக்குற மரியாதை, அது ஒன்றும் இல்லை, அந்த கிராஃப்ட் அந்த தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை. அது இந்த வயசில் இவ்வளோ யங்கா அவ்வளோ இதுவாக இருக்காருன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தர்மன் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ரஜினி சார் இது நம்ம ஜென்சி வைப்பில் நம்மளுடைய மீட்டரில் அந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் பிஸியாக படங்களை நடிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய சுயசரிதை எழுதுறதுல ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆமாங்க, ஒரு ரைட்டரை வச்சு அவருடைய சுயசரிதை எழுதிட்டு இருக்காரு. அவரோட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அந்த புக் படிக்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கண்டக்டராக இருந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. பட் நான் என் லைஃப்பில் படித்த ஒரு சில சுயசரிதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடைய சுயசரிதை புத்தகம், அடால்ஃப் ஹிட்லருடைய மெயின் காப் எனது போராட்டம் அப்படிங்கிற புக்கு, செக்குவேராவுடைய த மோட்டார் சைக்கிள் டைரிஸ், பரமஹம்ச யோகானந்தருடைய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. இந்த 4 புத்தகம் பார்த்தீங்கன்னா 4 ஜேர்னல்னு சொல்லலாம். ஒன்று முழுக்க அரசியல், ஒன்று வந்து வார், அப்புறம் லைஃப்பில் எந்த அளவுக்கு என்னோட கடுமையான பாதையில் கடந்து வந்தேன்னு சொல்லி ஹிட்லர் எழுதியிருப்பார். அப்புறம் மோட்டார் சைக்கிள் டைரி பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராவல், ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படியே யோகானந்தருடைய புக்கு படிச்சிங்கன்னா ஃபிலாசபிக்கலாக ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி இருக்கும், மித்தாலஜிக்கலாக நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இந்த 4 ஜேர்னலுமே தலைவர் எழுதுகிற புத்தகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு படிக்கும்போது நிறைய ஜேர்னல்ஸ், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, நிறைய இன்ஸ்பைரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா நிறையா கேள்விகள் இருக்கும்ல சூப்பர் ஸ்டார் வாழ்க்கையில். இந்த முடிவு அவர் ஏன் எடுத்தார், இதெல்லாம் என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, நிறைய நம்ம கேள்விகள் இருக்கும். ஸோ அது அவர் சொல்லும்பொழுது நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் நடந்துச்சுன்னு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைமில் வந்து ஆட்டோபயோகிராஃபி புக்லேயே தலைவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது.